தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சி விஜயபாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கைதை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க சார்? இந்த கைதை எப்படி பாக்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த கைதுக்கு முன்னாடி அந்த பேச்சை எப்படி பாக்குறோம் அப்படின்றத நீங்க கொஸ்டின் பண்ணிக்கணும். அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ரொம்ப அருவருப்பாகவும், இவ்வளவு ஒரு பொறுப்பா கட்சி எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை ரொம்ப ஒரு பொறுப்பான பதவி, அது ஒரு கௌரவம். அந்த பதவியில் இருந்துட்டு நம்மளுடைய நோக்கம் என்ன? நேற்று நடந்த நிகழ்வு விவசாயிகளுக்காக போராடுவதற்காக போறாங்க, விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க போறாங்க, காவிரி பிரச்சனைக்காக போறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா என்ன நிகழ்வுக்காக நம்ம வந்திருக்கோன்றதே மறந்துட்டு, அங்க இருக்கக்கூடிய மேடையில வாதத்தால் வெல்ல முடியாதவங்க தான் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்கன்ற அந்த வார்த்தையுமே கண்ணியமற்ற முறையில, எல்லோரும் அருவருக்கத்தக்க வகையில தனிநபர் தாக்குதலாக ஒரு பொறுப்பற்ற முறையில அமைந்ததுதான் வேதனையினுடைய உச்சமா நான் பாக்குறேன். ஸோ அதற்கு சட்டம் நிச்சயமா அந்த தன்னுடைய கடமையை செய்யதானே செய்யும். எப்படி நம்ம வேற எந்த கருத்து சரிதான், அப்படிதான் நான் சொல்ல விரும்புறேன். சார், இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுகவினரும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைய தினம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் இருக்கு, அதுல எதிர்க்கட்சி தலைவருடைய குரல் என்பது மிக முக்கியம், எதிர்க்கட்சி தலைவருடைய குரலை நெரிக்கக்கூடிய வகையில் அவசர கதியில கைது பண்ணியிருக்காங்க தாவேக அரசுன்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்க நீங்க இப்ப கேட்டது. நாளைய தினம் நமக்கு சட்டமன்றத்துக்குள்ள இதே இந்த விவசாயியுடைய குரல் அவர் சட்டமன்றத்திலே ஒழிச்சிருக்கலாம்ல. தஞ்சாவூர்ல போய் டெல்டா மாவட்டத்துல போய் அவர் விவசாயிக்காக குரல் கொடுக்காம ஒரு தனிப்பட்ட வன்மத்தை, விஷத்தை, வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பது எந்த விதத்துல நியாயம்? அதாவது கொள்கை ரீதியான கருத்து பரிமாற்றங்கள் எவ்வளவு சூடா வேணாலும் இருக்கலாம், கொள்கை ரீதியான விமர்சனங்களும் இருக்கலாம், அதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். திராவிட கட்சிகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இன்றைக்கு ஒரு நீங்க சொல்லப்போனா இது திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா வழி வந்தவர்னு சொன்னாங்க. அண்ணா இதையே கற்றுக் கொடுத்தார், திறமை கண்ணியம் கட்டுப்பாடு தானே கற்றுக் கொடுத்தார். அண்ணா இதையே கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்லி மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர் பேரறிஞர். அவர் வழி வந்தவன் இப்படி தனிநபர் தாக்குதல் கூடாது, தவிர்க்கப்படணும். வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா கையாளணுங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு, அதாவது பெண்ணினத்தை பெருமைப்படுத்தக்கூடிய மண் நம்ம தமிழ்நாட்டு மண். இந்த மண்ணுல போயிட்டு டெல்டா மண்ணுல இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்த்திருக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய கருத்துங்க. சார், ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நான் பேசியதை முன்னுக்கு பின் முரணா ஒட்டி வெட்டி அந்த வீடியோவை பரப்புறாங்க, நான் அந்த பொருள்ல தவறான பொருள்ல பேசல, இந்த கைதெல்லாம் பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவதுங்க, நீங்க அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கட்டும். வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவதுதான் ஒரு தலைவருடைய திறமைங்க. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு, நீங்க தேர்ந்தெடுத்து பேசுற அந்த வார்த்தைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கறது மக்களோட உரிமை. நீங்க அந்த தீர்ப்பை இன்னைக்கு மக்கள் கொடுப்பாங்க. குறிப்பா மகளிருக்கு அது புரியும். மகளிர் நிச்சயமா இதை எந்த நேரத்துல என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. ஆனா நிச்சயமா ஒரு பெண்ணினத்தை ஒரு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்துவது என்பது பொதுவா நம்ம தமிழ்நாட்டில் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்க. நான் தான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கொள்கை மோதல்கள், எவ்வளவு பெரிய கடுமையான விமர்சனங்களையும் எதிர்கொள்ள எல்லாரும் தயாரா இருக்கிறோம். நீங்க தனிநபர் தாக்குதலும் பெண்ணினத்தை இழிவுபடுத்துகின்ற, அவதூறான, கொச்சைப்படுத்துகின்ற, நக்கலான வார்த்தைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? இதை முன்னெடுக்கலாமா? இது அரசியல் நாகரிகமா? இது பொதுவாக இது ஆரோக்கியமா இருக்குமா? நம்மளாம் வருங்கால சந்ததிக்கு நல்ல வழிமுறைகளை கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் போய் இந்த மாதிரியான அவதூறை ரொம்ப கேஷுவலா அள்ளி வீசுவது யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது இல்லவா? நிச்சயமா சார், நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் கூட இப்ப என்னன்னா, நீதிமன்றம் இடையில ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் எங்கேயும் ஓடி ஒளிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை, ஏன் இவ்வளவு அவசரமா கைது பண்றீங்கன்னு சொல்லி திமுகவினர் பலரும் கேள்வி எழுப்புறாங்க சார். இல்ல நேற்று சம்பவம் நடந்திருக்குங்க. உடனே சம்பவம் நடந்தது, எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது, எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் கூட, குறிப்பா பெண் தலைவர்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பேசியது தவறு என்று எல்லோருமே சொல்லுகிறார்கள். அப்ப பேசியது தவறு என்று எல்லோரும் சொல்லுகின்ற பொழுது அந்த தவறுக்கு உரிய நடவடிக்கையை காவல்துறை செய்யதானே செய்ய. ஒரு புகார் வந்தால் அது உரிய வழக்கு பதிவு செய்து இப்பொழுது விசாரணைக்கு தானே அழைத்து செல்றாங்க. விசாரணைக்கு சென்ற உரிய நடவடிக்கை, அதுக்கு பின்னால சட்டம் இருக்குல்ல, ஏன் பதறணும்? யாரும் இப்ப பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க யோசிக்கல.
வார்த்தைகளை அள்ளி வீசுறீங்க, தவற வீசுறீங்க, கண்ணியமற்ற பேசிட்டீங்க. அப்ப அதற்கான பின்விளைவுகள், கான்சிக்வன்சஸ் என்று சொல்லக்கூடிய பின்விளைவுகளையும் நம்ம வந்து அதை நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு சுணக்கம், அதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? சார் இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப மாறி மாறி முன்னாள் முதல்வர்களை கைது செய்திருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க, கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு குற்றச்சாட்டு திமுக தமிழ்நாடு முழுக்க நீங்க பார்க்கலாம். இப்போ கூட திரையில தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்குது. ஒற்றை வார்த்தையில சொல்றாங்க, தாவேக அரசு திமுகவை பழிவாங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்னு தாவேகாவுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் நேரா போய் எதிர்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அன்றைக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அதே போல இன்றைக்கு உதயநிதி அவர்கள் எல்லாம் வீட்டுல போய் பார்த்தது எவ்வளவு பெரிய ஒரு ஆரோக்கியமான அரசியல். அந்த ஆரோக்கியமான அரசியல தொடர்றதுல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விருப்பம் இல்லாத போன்ற ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கிறது. இது தனிநபர் தாக்குதல், ஆபாசமான பேச்சு, அருவருக்கத்தக்க பேச்சு. இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க நியாயப்படுத்தல, எதிர்கட்சி எப்படி நியாயப்படுத்துன்றதான் கேள்வி. அப்ப நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், எவ்வளவு விமர்சனாலும் பேசுவோம், உங்களை நாங்க எவ்வளவு பழி வாங்கக்கூடிய பேச்சு பேசுவோம், ஆனா நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்ன்றா என்னுடைய கேள்வி. நிச்சயமா சார். இப்ப உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே சசிகலா அம்மையாரை பற்றி அவர் பேசிய ஒரு பேச்சு என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பிறகு அவர் மன்னிப்பு கோரினார்னு நினைவு சார். இப்ப அதனை தொடர்ந்து இந்த விவகாரம் சர்ச்சையா மாறி இருக்கு. அப்ப அவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல எப்படி சார் இது? இல்ல அது என்ன மாதிரி பேசுறாங்கன்றது நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்கணும். போலீஸ் விசாரணையில வெளியுறவு நண்பர் ராஜேஷ் அவர்களே என்னுடைய கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துட்டேன். தேங்க்யூ. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.